என்கிட்ட ரொம்ப நாளாக கேலி கட்சி சாரி இருந்துச்சுங்க. அது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்தது, சரி நம்ம எப்போவுமே நைட்டி போட்டு தான் இருக்கோம் வீட்டில், சரி நம்ம புதுசாக எதனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் டிச் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எலி கடிச்ச சாரீ தான், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் மேக்ஸியாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நானும் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ க்யூட். நான் இதில் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாலும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காமனாக போடுவாங்க இல்லையா ஷாலு, அது மாதிரி போட்டு காமிச்சிட்டேன். ரெண்டாவது இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போடுவாங்க இல்லையா, மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு நிச்சயதார்த்தத்துக்குலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஷால் எந்த டைப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த டைப்லாம் போட்டுக்கலாம், லாங்காகவும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு ஒட்டியான மாதிரி ஒரு பெல்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிது. அப்படியே எனக்கு எங்கே ஆகிட்ட மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்தது. எனக்கு என்னவோ மேரேஜ் மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. எத்தனை மெத்தட் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஷால் போடுறதுக்கு. இது ஒரு வாட்டி இங்கே பாருங்கள். லெஹங்காவும் அதாவது தாவணி பாடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஷால் எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் தாவணி பாடைக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிச் பண்ணிக்கோங்க, அது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் லேஸ் வச்சு கூட டிச் பண்ணியிருக்கேன். லெஹங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டைம் சைடு இந்த ஹிப்பு தெரியுறது, இந்த வயிறு தெரியுறதெல்லாம் இருக்காது. சூப்பராக இருக்கும். இப்படியும் போட்டுக்கலாம். மோனிகா சாங்கில் ஆட் பண்ணாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஷாலு. அது மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் ஷால் பத்தலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி, அதை அட்டாச் பண்ணது தெரியக்கூடாதுன்றதுனால நான் அது மேலே லேஸ் வச்சு, அதே கலர் லேஸ் வச்சு, காலேஜ் லேஸ் தான், அதை வச்சு நான் டிச் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இது காமனாக எல்லோரும் போடுவாங்களே. வாங்க எப்படி தைச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த ஒரு யூடியூப்பும் பார்க்கல. எனக்கு திடீர்னு தோணுதான், ரொம்ப நாளே எடிக்கடிச்ச சாரீ இருக்கே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். திடீர்னு தோன்றது என்னோடய மைண்ட் செட்டிலே நான் அதை டிசைட் பண்ணிவிட்டேன் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு. நான் அந்த சாரீ வச்சு நான் ஒரு அளவு ட்ரெஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த அளவே தான், நான் ரெடிமேட் அளவே தான் நான் வச்சு நான் தைச்சேன். இங்கே பாருங்கள், எலி கடிச்ச சாரீ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நிறையா சாரீ எலி கடிச்சிருச்சு. அதை ஒன்று ஒன்றா நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் போடுறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள் அளவு வச்சு தான் நான் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஹிப்புக்கிட்டையும் கழுத்துக்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஊக்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா விட்டே இருக்கும், அதனால் ஊக்ஸ் போட்டு வச்சுட்டா கரெக்டாக நம்ம டிச் பண்ணிக்கலாம். என்னடா லைனிங் ஒரு கலராக இருக்கே, க்ரீன் கலர் தானே சாரின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி பார்க்கலாம், அதுக்கப்புறம் லைனிங் நல்லா கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, 3 அளவு தான் வச்சு நான் லைனிங் கட் பண்ணிட்டேன். வீட்டில் அதுதான் இருந்துச்சு அர்ஜென்ட்டுக்கு. சரி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது உள்ள தானே அதனால் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் டிஷ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நான் எந்த ஒரு யூடியூப்பும் பார்க்கல, நம்மளே ஓனாக டிஷ் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு தான் ப்ளவுஸ் நல்லா தைக்க தெரியுமே அப்படின்றதுனால நானே கன்வெர்ட் பண்ணிட்டு தைச்சிட்டு இருக்கேன். அது அவுட்ஃபிட் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்குன்னு சொல்லி ஆகணும். கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் நான் தைக்கிறேன் இந்த மாதிரி. எனக்கு ஏன்னா நைட்டி போட்டே போர் அடிச்சு போச்சு, அதனால் எனக்கு நானே தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெண்ணால் முடியாத எதுவுமே கிடையாதுங்க. பொண்ணு நினச்சா எல்லாமே சாதிப்பாங்க. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறது நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 500 1000 கொடுத்து வெளியில் நம்ம லெஹங்கா வாங்கி நம்ம டிச் பண்ணி அது கொஞ்சம் மன கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா அவுட்ஃபிட்டு கரெக்டாக இருக்காது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. சரி நம்மளே இது மாதிரி தைச்சி போட்டால் இன்னும் நல்லா காஸ்ட்லி இருக்கும், நல்லா அழகாக நீட்னஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு பட்ஜெட்டையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வேலையுமே நம்ம பிடிச்சி செஞ்சால் அது கரெக்டாக வரும், சூப்பராக வரும். எனக்குமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இதை தைக்கிறதுக்காக, இதனுடைய அவுட்ஃபிட் பார்க்குறதுக்காக. நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைச்சேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் தைக்கிறேன் இல்லையா, எப்படிலாம் நம்ம ஃப்ளீட்டட் வைக்கலாமா இல்லை நார்மலாக மாதிரி தைக்கலாமா சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சரி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் தைக்கிறதுக்கே. ஏன்னா பெடல் மிஷின் வேறு ஸ்லோவாக தான் கொஞ்சம் ஓடிச்சு, அதனால் நான் ஸ்லோவாக தான் தைச்சேன். இருந்தாலுமே 2 ஹவர்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, உட்காந்துக்கிட்டே இருந்தது.
சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவுட்ஃபிட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் கைவிடாதீங்க. எந்த ஒரு வேலையுமே பிடிச்சி செய்யுங்க. நமக்கு நாமளே தைச்சி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். யார்கிட்டே போய் கொடுத்து அவங்க கந்தரகோலமாக தைச்சி போடுறதுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நாமளே தைச்சி நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இந்த ஹேண்டுக்கு பஃப் தான் வச்சுருக்கேன். குட்டி ஃப்ளீட்டட் பஃப் தான் வச்சுருக்கேன். அந்த பஃப்புமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தைக்கிற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னுட்டு நான் பாட்டு பாடிக்கிட்டே நான் தைச்சிட்டு இருந்தேங்க. தைச்சிட்டே இருக்கும்போது மாடு வர அம்மா 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 அம்மான்னு கத்துதுங்க. பசி எடுத்துக்குச்சு அதுக்கு. நான் பாட்டு தைக்க உக்காந்துட்டேன். மாடே மறந்துட்டேன் நான். அப்புறம் அம்மா அம்மான்னு கத்தும்போது தான் தெரியுது, ஐயோ மாட்டுக்கு நம்ம தீன் தண்ணி வைக்கலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் மாட்டுக்கு தீன் தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் பில்லு போட்டு அதுக்கு நெல்லை பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தைச்சுங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன் வேறு. சரி, புதுசாக ட்ரை பண்ணி வைக்கலாம். கொஞ்சமாக நம்ம மாடல் சேர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருந்த ஷாலையும் நான் லேஸ் கொடுத்து நான் டிச் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அப்புறம் ஹேண்டும் ஷார்ட் ஸ்லீவ் தான், சின்னதாக வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், அது தெரியக்கூடாதுன்றதுனால ஃப்ளீட்டட் வச்சுட்டேன். அவுட்ஃபிட் முன்னாடி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. பெண்களால் இல்லை, மனிதர்களால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்மளால் முடியாது, நம்மளுக்குமே இந்த சக்தி எதுவுமே கிடையாது. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது அதில் வர சந்தோஷம் இருக்கே, அளவில்லாத சந்தோஷம். சூப்பராக இந்த ஃபீல் நல்லாயிருக்கு. நான் டீச்சிங் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் தான். நான் யோசித்தேன், நானே கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்க தெரியும். அதனால் நானே யோசித்தேன், இந்த மாதிரி டிச் பண்ணியிருக்கேன். மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் பண்ணால் வலி இருக்கும் தான், வலி இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அதனுடைய அவுட்ஃபிட் வரும்போது வலியெல்லாம் பறந்து போயிடும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் வலி இருக்குன்னு தான். அதே மீறிட்டு நம்ம ஜெயிச்சு காட்டணும். எனக்கு எங்கெங்க தைக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தைக்கிறதுக்கெலாம் நேரம் இருக்குங்க, நாம் தாங்க அமைச்சிக்கணும். ஒரு பெண்மணி காலையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு செஞ்சுட்டு மீண்டும் நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, சும்மா படுத்தா தூங்கிட போகிறோம். நம்ம வீட்லேயே வேலை செய்கிறோம், வெளியிலேயே வேலை செய்கிறோம் இல்லையா. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போடுங்க. அது சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது ஒரு மோட்டிவேஷ்னல் சேனலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நானுமே இத்தனை நாள் எனக்கு எதுவுமே வராது நம்மளால அதெல்லாம் லாங் ஃப்ராக்லாம் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இன்றைக்கி வெட்டு 1 துண்ணு 2 ஆனால் கூட பரவாயில்லடா, எப்படியாச்சும் நம்ம டிச் பண்ணியே ஆகணும், நம்ம மைண்ட் செட் வச்சு நம்ம டிச் பண்ணி ஆகணுன்ட்டு தான் நான் டிச் பண்ணியிருக்கேன். நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உஷாராக என்ன பண்ணிக்கிட்டேன், எலி கடிச்சு சாரே நான் டெமோ பீஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய். மோட்டிவேஷ்னல் பீச்.